ஐயனார் துணை சீரியலில் இப்போ இவ வந்து பேசிக்கிட்டு இருப்பா பாண்டிக்கிட்ட வந்து வானதி வந்து பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ அவங்க அண்ணன் வந்து சொல்லுவான், சரிடா நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக போய் பேசுங்க, அவள் தான் உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்கிறாள் அப்படின்னு சொன்ன உடனே வானதியை கூட்டிகிட்டு அவன் வெளியே கதவு அந்த இன்னொரு பெட்ரூம் இருக்கும், அந்த இடத்துக்குள்ளே போவான். போனோடனே இவள் கதவை சாத்திடுவா. வானதி, நீ இப்போ எதுக்கு கதவை சாத்துறன்னொன்னே, நான் இப்போ என்ன பண்ணிட போகிறேன், இவங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். சரி என்னன்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ வானதி சொல்லுவா, எதுக்கு நீ வந்து நீ வந்து எனக்கு நான் கால் பண்ண நீ எடுக்கலை அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவன் சொல்லுவான், பாண்டி, ஆமாம் நீ கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்ப, ஏற்கனவே சண்டை போட்டுட்டா காலையிலேயே அப்படின்னோடனே, நான் உடனே ஃபோன் பண்ணால் உனக்கு சண்டைன்னு தான் அர்த்தமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஆமாம் எப்போ பார்த்தாலும் நீ பேசினாலே நீ சண்டை தானே போடுற அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஃபோனெல்லாம் எனக்கு நல்லா தான் இருந்துச்சு, ஃபோன்லாம் உடையலை, ஆனாலும் நான் வந்து எடுக்கலைன்னு சொல்லும்போது, ஏன் பாண்டி இப்படி பண்ணுற, நான் ஃபோன் போட்டாலே நீ சண்டை தான் நினைப்பியா, நான் வந்து நீ வரலையே, ஃபோன் அட்டன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ வருத்தத்தில் இருந்து உனக்காக அடித்தேன், உனக்கு என்ன ஆச்சோன்னு சொல்லி நினச்சிட்டு உன்னை ஃபீல் பண்ணி இங்கே வந்தால் நீ இந்த மாதிரி நீ நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவன் சொல்லுவான், எனக்கெல்லாம் நீ பண்ணுறத பார்த்தா நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவனை அப்படியே ஹக் பண்ணிடுவா. உடனே அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக இருப்பான். அப்போ சொல்லுவான், பாண்டி நீ ஏதாவது ஒன்று இப்படி தான் பொழுதனைக்கும் சண்டை போடுற, அதுக்கப்புறம் பேசிவிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி என் வாயை அடைச்சிருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு விட்டுருவான். அந்த சமயத்தில் நிலா அங்கேருந்து வந்துட்டுருப்பா நடந்து. அப்போ அவங்க அப்பா கேட்பாரு, ஏன் இவ்வளோ லேட்டு உனக்கு அப்படின்னு கேட்கும்போதும் அவன் பாட்டுக்கு அமைதியாக போவான். அப்போ என்ன பதிலே சொல்லாமல் ரொம்ப அமைதியாக போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு கட்டில் உட்காந்துருப்பான். அப்போ உள்ளே போனவொடனே இவன் சோழன் வந்து எல்லாம் வந்துட்டு அதை நிலா வந்தாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அங்கேருந்து சேரன் வேகமாக வருவான். வந்துட்டு, ஏன்பா வாப்பா என்னாச்சு லேட் ஆயிடுச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போதே அவன் சொல்லுவா டக்குன்னு, என்ன உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி டக்குன்னு கேட்பா. உடனே இவன் எப்படி ஷாக் ஆகி போய் நிற்பான். என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கொஞ்சமாவது உண்மைக்குமே அறிவு இருக்கான்னு தான் நான் கேட்கேன், நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு அப்படின்னோடனே, ஒன்றுமே தெரியாத மாதிரி இப்போ முழிப்பான். இது எப்படி ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கீங்க, இன்றைக்கி வந்து நீங்கள் ராகவை பார்த்துட்டு என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். ராகவை பார்த்துட்டு என்னப்பா சொன்னேன் அப்படின்னோடனே, என்ன சொன்னீங்களா, எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க, அவர்கிட்ட எதெல்லாம் பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து சண்டை போடுவாள். அப்போ என்னப்பா சொன்னேன் நான் அப்படிங்கும்போது, அவர் வந்து கல்யாணம் ஆச்சான்னு சொல்லி கேட்டாருப்பா உனக்கு அப்படின்னு. அப்போ கல்யாணம் ஆச்சான்னு கேட்டால் கல்யாணம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையோடு நிப்பாட்டியிருக்க வேண்டியதானே, என் ஃபுல் சரித்திரத்தையும் உங்களை சொல்ல சொன்னாங்களா, கல்யாணம் முடித்த நான் இதில் இருந்து அந்த எப்படி நடந்தது இப்போ இருக்கிற டிவோர்ஸ் வரைக்கும் அவ்வளோத்தையும் சொல்லியிருக்கீங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவள் சண்டை போட்டுட்ருப்பாள். அப்போது அவன் இல்லைப்பான்னு சொல்லிட்டு அவன் வந்து, தெரியாதுப்பா, நான் வந்து அவ்வளோ ஹர்ட்டாகி வந்திருக்கேன், அவன் இன்றைக்கி என்னெல்லாம் ஆஃபீஸில் அவன் பேசினான் தெரியுமா, நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, நாளைக்கு ஆஃபீஸில் போய் நான் எப்படி முழிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆகி உக்காந்துருக்கேன் நான், என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அவள் பேசிகிட்ருப்பா. அப்போது அந்த சமயத்தில் இவன் சொல்லுவான், அவருக்கு நீ கசின்னு சொல்லியிருக்கப்பா, அதனால தான் அவர் வந்து என்கிட்ட கேட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சொல்லுவான், ஆமாம் அந்த டைமில் வந்து எனக்கு சொன்னேன் தான் அவர் வீட்டுக்கு வரும்போது. அதுக்கப்புறம் அவரை வந்து என்னைய வந்து ஏதோ திரும்ப வேறு மாதிரி பார்க்குற மாதிரி இருந்துச்சு, அதனால் இன்றைக்கி தப்பிக்கிறதுக்கு நான் காலையில் தான் அவர்கிட்ட வந்து எல்லாம் சொல்லியிருந்தேன், என் சோழன் தான் என்னோடய ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு நான் சொல்லி ஓரளவுக்கு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு இருக்கேன், நீங்கள் என்னென்னா திரும்ப அதை வந்து எனக்கு ஆரம்பித்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, சோழன் கேட்பான், அண்ணன் என்னங்க சொன்னிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் வந்து நம்ம கல்யாணம் முடித்த சரித்திரத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, அதை நமக்கு இப்போ டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி அந்த நம்ம போகிற இயரிங்ஸ் 2 டைம் போனதையும் வந்து வரைக்கும் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது, பக்கத்தில் வானதி இருந்துக்கிட்டு அவன்கிட்ட பாண்டிக்கிட்ட கேட்டுட்ருப்பா, என்னங்க பிரச்சனை எது அப்படி என்ன பாண்டி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்டுட்ருப்பா. அப்போது அவன் சும்மா இருன்னு சொல்லிட்டு அடிக்கடி அவளை சொல்லிக்கிட்டே இருப்பான் வானதியை.
வந்து இவ சொல்லுவா, "நான் இன்னைக்கு வந்து உங்களால ரொம்ப அவமானப்பட்டுட்டேன். நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. அவன் வந்து என்னைய வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான். இத கேட்ட பிறகு. அதாவது எனக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு சொல்லி சொன்ன பிறகும் அவன் வந்து ரொம்ப இது பண்ணிட்டான். இனிமே அவன எப்படி வந்து நான் மூஞ்சில அங்க போய் ஆஃபீஸ்ல முழிப்பேன்?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இவன் வந்து கேட்பான் சோழன் அவங்க அண்ணன பார்த்துட்டு, "ஆமா நீ என்னென்ன சொன்ன? எதுக்கு நீ இப்ப நிலாவ வந்து அப்படி சொல்லி அங்க வச்சு சொன்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லடா சோளா எனக்கு நான் வந்து நினைக்கல. என்ன நினைக்கலன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு அவன அடிக்க போயிருவான், அவங்க அண்ணன. அடிக்க போனோனே அவன் ஷாக் ஆகி நிப்பான். அப்போ பாண்டி அதுவரைக்கும் அமைதியா இருந்தவன் வந்து கேட்பான், "ஏன்டா இப்போ வந்து நீ இப்போ எதுக்கு அண்ணிய போய் இது அண்ணன போய் அடிக்க போன?" அப்படின்னு கேட்கும்போது, அவர் பண்ண வேலைக்கு நான் என்னடா பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துவான். அப்போ அதுக்கு சொல்லுவான், "அவன் அவன் சொன்னது அண்ணன் சொன்னது தப்பு தான். அதுக்காக நீ வந்து அடிக்க போயிருவியா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில இவன் சோழன் வந்து அவன ஓங்கி, "உன் லைஃப்லயா இது வந்து நடந்துகிட்டு இருக்கு? இப்போ உனக்கு அவ தான் அங்க பேசுறதுக்கு கடல போடுறதுக்கு ஆள் இருக்குல்ல. அப்போ உன் லைஃப்ப பார்த்துட்டு போ வேண்டியதானேன்னு" சொல்லிட்டு பாண்டிகிட்ட எகிறிக்கிட்டு இருப்பான் அவன். அப்போ அவங்க 2 பேருக்கும் பயங்கர சண்டை வந்த உடனே பாண்டி வந்து அவன அ க சோழன்ட்ட திட்ட, உடனே சோழன் வந்து அவன அப்படி அடிச்சு தள்ளி விட்டுருவான். அடிச்சு தள்ளி விட்ட உடனே வானதி அங்க இருந்துட்டு டக்குன்னு பாண்டிய பிடிச்சிட்டு சொல்லுவா, "இப்ப எதுக்கு அவன நீங்க அடிக்கிறீங்க? உங்களுக்கு அவன அடிக்கிறதுக்கு பாண்டிய அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்த ஆரம்பிச்சுருவா. கத்திட்டு சொல்லுவா, "இவ்வளவு பிரச்சனை உங்க வீட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. உங்க அண்ணிய வந்து நீங்க கேட்க அவங்களுக்கு முடியல. அவங்களுக்கு எல்லாரும் வந்துட்டு தலையில தூக்கி வச்சு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவள நிலாவ தாக்க ஆரம்பிச்சுருவா. அப்போ வந்து பாண்டி வந்து, "ஏய் விடு விடு" அப்படிம்பா. "நீ சும்மா இரு பாட்டி. இவ்வளோ நாளும் இவங்க கல்யாணம் முடிச்சதே வந்து நீ என்னமோ லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சாங்க, அப்படி முடிச்சாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. கடைசியில பார்த்தா அவங்க எந்த லவ்வும் இல்லாம இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. நம்ம தான் உண்மையான லவ்வு." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, திரும்ப அவள வந்து க க இவள நிலாவ கொறடிச்சுக்கிட்டே இருப்பா. அப்போ வந்து சோழன் சொல்லுவான், "நீ அவள அமைதியா இருக்க சொல்லு க பாண்டி. இல்லைன்னா அவள அடிச்சு வாய உடைச்சு விட்டுருவேன்." அப்படின்னு சொல்லி அவன் திரும்ப பேசுவான் சோழன். அப்போ வந்து திரும்பி இவளுக்கு கோவம் வரும் வானதிக்கு. "என்னது அடிப்பீங்களா? என்ன அவனையும் அடிக்கிறீங்க, என்னையும் அடிப்பீங்களா? இப்படி அடிப்பேன்னு சொல்றாரு, நீ பெசாட்ல அமைதியா இருக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஏசுவா. அதுக்கப்புறம் சொல்லுவா, இவங்க ஒரு சும்மா ஃபேக்கான ஒரு கல்யாணத்த முடிச்சுட்டு வந்துட்டு, நீங்க அவங்கள தூக்கி தலையில வச்சுட்டு, கடைய அவங்க தான் திறப்பாங்களாம், அவங்கள வச்சு தான் நீங்க விளக்கேத்துவீங்களாம், அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அங்கேருந்து இவன் நடேசன் சொல்லுவான், "ஆமா, ஏய் நீ சும்மா வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? நீ என்ன இப்ப சம்மந்தம் இல்லாம என்னென்னத்தையோ பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசுவாரு. அப்பவும் வந்து இவன் ஏசுவான் பாண்டி. ஆனா அவ கேட்கவே மாட்டா. கேட்காம இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு, இவங்க என்னமோ ஒரு மாமியார் மாரி என்னையும் பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பர்சனலா அவள வந்து அட்டாக் பண்ணும்போது, அப்போ வானதி இவ சொல்லுவா, அது யாரு இவ நிலா வந்து சொல்லுவா, "நான் என்னங்க உங்கள பண்ணுனேன்?" அப்படின்னு. "ஆமாங்க, நீங்க ரொம்ப நெறையா தான் என்ன பண்ணியிருக்கீங்க." அப்படி இப்படின்னு அவள பிடிச்சு திரும்ப திட்டின உடனே, இவன் சொல்லுவான் நடேசன் சொல்லுவான், "இவள முதல்ல கூட்டிட்டு போடா" அப்படின்னு சொன்னோனே, "வா வானதி போ நீ வெளிய கிளம்பு கிளம்புன்னு" சொல்லி அவன் சொல்லுவான். "இங்க என்னைய எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ என்னைய கிளம்ப சொல்லிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லும்போது, அவன் பிடிச்சு தள்ளிட்டு கூட்டிட்டு போயிருவான். அப்ப நடேசன் சொல்லுவான், கூட்டிட்டு போய் தொல முதல்ல இவள. வந்து இருக்கிற இதுலயும் சண்டை இழுத்து விட்டுட்டு இருக்கா வந்து" அப்படின்னு சொல்லிக்கிட்டு, "நல்லா வாயாடி வந்து பிடிச்சு வச்சிருக்கான்" அப்படின்னு சொல்லி ஏசுவான் நடேசன். அப்புறம் அவள வெளிய கூட்டிட்டு போம்போது அவன் சொல்லுவான், "நீ உங்க வீட்டுக்காக திரும்பி என்னைய தான் வெளிய அனுப்புற என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவா வானதி சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கோவத்துல போயிருவா. அதுக்கப்புறம் பாண்டி வந்து திரும்ப உள்ள வந்துருவான். உள்ள வந்துட்டு இருக்கும்போது, இப்போ இவ வந்து கோவத்துல நிலா வந்து திரும்ப உள்ள போயிருவா. கதவ அடைச்சிருவா. அதாவது "உங்கள நான் இப்படி நெனச்சே பார்க்கல" அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ வந்து உள்ள போய் கதவ பூட்டிக்கிடுவா. நிலா வந்து ரூம்ல பூட்டிட்டு உட்காந்த உடனே, சேரன் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு பாண்டிகிட்டயும், பல்லவங்கிட்டயும் சொல்லுவான், "எ நான் வேணும்னே அப்படி சொல்லலடா. அவ வந்து அவரு ராகவ் வந்து என்கிட்ட வந்து சொன்னாரு, இவங்க வந்து கசின் சொன்னாங்களே, நீங்க எதுக்கு ஹஸ்பண்ட் சொல்றீங்க?" அப்படின்னு கேட்ட உடனே தான், எனக்கு இவள நிலாவ தப்பா புரிஞ்சிடக்கூடாதேங்கிறதுக்காக நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். மத்தபடி நான் வேணும்னு சொல்லல." அப்படின்னு சொல்லும்போது, இவன் சொல்லுவான் பல்லவன், "அதுக்காக நீ டிவோர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்கணும்னு அவசியம் இல்லைண்ணா" அப்படின்னு சொல்லியிருப்பான்.
பாண்டி சொல்லுவான், "நீ பேசினது தப்புண்ணே. உனக்கு அது புரியுதா இல்லையா?" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "இல்லடா எனக்கு புரியுது. இப்ப தான் புரியுது. நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்புன்னு எனக்கு புரியுது. நான் இதை எப்படி சரிப்படுத்த போறேன்னு எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருப்பான். அந்த நேரத்தில அதுக்கப்புறம் ரூம்ல போய் கதவ தட்டி, "நிலா வெளிய வாப்பா. நான் செஞ்சது தப்பு தான். என்ன மன்னிச்சிருப்பா. அ கே நீ வந்து அதுக்காக வெளிய வராம இருக்காதப்பா. நீ உள்ள வெளிய வாப்பா, வாப்பான்னு" கூப்பிட்டு பார்ப்பான். ஆனா, அவ வந்து வரமாட்டா. அப்படியே சோகமா அப்படியே திரும்பி அப்படியே வருவான். அப்புறம் வந்து இவன் நேரா இவ சந்தா வீட்டுக்கு போய் அங்க உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். இப்படி நான் சொல்லக்கூடாது தான், தெரியாம சொல்லிட்டேன். என்ன பண்ணது தெரியலன்ட்டு அவகிட்ட அப்படியே தோள்ல சாஞ்சுக்கிட்டு சோகமா அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ சொல்லும்போது சொல்லுவான், இந்த மாரி பிரச்சனை நடக்குன்னே தெரியாதுப்பா நானு. நான் வேணுக்குலாம் சொல்லல. அ இன்னைக்கு வந்து எப்பவுமே என் மேல பாசமா இருக்கிற இவ வந்து யார் என்ன தப்பு பண்ணாலும் நிலா வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவா. இன்னைக்கு சோழன் வந்து என்ன அடிக்க வந்தான். ஆனாலும் அவ வந்து கண்டுக்காம அப்படியே பெசாட்ல இருந்துட்டாப்பா. அதுதான் ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருப்பான். இங்க வந்து இவன் சோழன் வந்து நேரா போய் இவன் ராகவ் வீட்டுக்கு போவான். ராகவ் வீட்ல வாசல்ல நின்னுட்டு அவனுக்கு கால் பண்ணுவான். அப்போ கால் பண்ணி கூப்பிடும்போது, "வெளிய வாங்க, கொஞ்சம் வாங்க சார், உங்கள்கிட்ட பேசணும்." அப்படின்னோனே, "நீ என்ன பேசணும்?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "இல்ல, லைஃப்ப பத்தி பேச வேண்டியிருக்கு, கொஞ்சம் வாங்க." அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, "நாளைக்கு பேசலாம்." அப்படிங்கும்போது, "இல்ல, இன்னைக்கு நான் உங்க வீட்டு வாசல்ல தான் உட்காந்துருக்கேன். நீங்க வா நின்னுகிட்டு இருக்கேன். நீங்க வாங்க." அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே சென்று வெளிய வருவான். "என்ன விஷயம் சொல்லணும்னா?" "இல்ல, இங்க வச்சு பேச வேண்டாம். நீங்க கொஞ்சம் தள்ளி வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போய் கூப்பிட்டுட்டு போயிருவான். அப்போ அங்கே போனோனே, "என்ன விஷயம் இப்போ சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்பான். அதுக்கு அவன் சொல்லுவான், "ஏன்டா, நீ ஆஃபீஸில் இன்னைக்கு நிலாட்ட என்னடா சொன்ன? உனக்கு ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்க வந்தா அவங்கக்கிட்ட வேலை பார்க்குற விஷயத்த மட்டும் வச்சு பார்க்க மாட்டியா? அது தேவையில்லாமல் இப்படி தான் டார்ச்சர் பண்ணுவியா? எல்லாரும் வேலைக்கு போனப்ப வேலைய விட்டு போன பிறகும் நீ அவளை உட்கார வச்சு அவகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்க, என்னென்னமோ சொல்லியிருக்க." அப்படின்னு சொல்லிட்டு, "அவளுக்கு யாரும் இல்லைன்னு வச்சுக்க, புருஷன் நான் இருக்கேன்டான்னு" சொல்லிட்டு சொல்லும்போது, ம் க 2 அடி அடிச்சுவான். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொன்னோனே இவன் சொல்லுவான், "என்னைய எதுக்கு இப்போ நீ இங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நான் வந்து இப்போ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான், "அப்படியா? நீ போலீஸ்ல குடு. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரட்டும்." அவர் வந்தோனே நானும் நிலாவும் போறோம். போய் போலீஸ்ல வந்து சொல்லுவோம், "நீ பண்ண மெசேஜு, அதுக்கப்புறம் அவளுக்கு இப்போ கால் பண்ணது எல்லாம் எனக்கிட்ட, நீ ஸ்டேட்டஸ் போட்டது எனக்கிட்ட வந்து அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன்." நான் அத காட்டுறோம். காட்டின பிறகு உன்ன என்ன சொல்லுவாங்க, உன்னோட கம்பெனிக்கு தான் உனக்கு கெட்ட பேரு. வேலை பார்க்குறவங்ககிட்டலாம் இந்த மாரி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு, உன் கம்பெனி அடுத்து நீ இழுத்து மூடுவ. சொல்லு." அப்படின்னோனே இவன் அப்படியே பயந்துருவான் ராகவ். பயமா இருக்குல்ல. இதுக்கு தான் வந்து ஒழுங்கா இருக்கணுங்கிறது. இனிமே என்னைக்காவது அவகிட்ட இந்த மாரி பேசுற வேலை வச்சுக்கிட்டே இருக்கு பார்த்துக்கோ. நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போற, நடந்தத எந்த ஒரு விஷயத்தையும் நடந்த மாரி காட்டாம, நீ பாட்டுக்கு உன் வேலைய மட்டும் பார்க்குற. புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி திரும்ப 2 குத்து குத்துவான். அதில வந்து ரத்தம் வந்துரும் அவனுக்கு. சொல்லிட்டு வரட்டுமான்ட்டு போயிருவான். போயிட்டு அதுக்கப்புறம் வீட்ல வச்சு பார்த்தீங்கன்னா, அங்க இவனும் 2 பேரும் சேர்ந்து தான், இவனும் வீட்டுக்கு போவான். அந்த டைம்ல சேரனும் வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. அப்பவும் ரொம்ப நேரம் ஆகி அவ கதவ திறக்கல உடனே, பல்லவன் வந்து, எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அண்ணி இப்படி வராம இருக்கிறது எனக்கு ஒரு மாரி இருக்கு. நானும் கதவ தட்டி கூப்பிட போறேன்." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். சொல்லிட்டு கதவ தட்டி கூப்பிட்டு பார்ப்பான். அவன் வந்து வரமாட்டான். அப்பவும் வரமாட்டா. வந்துட்டு திரும்ப அவ சொல்லுவா, "அண்ணி, நான் பல்லவன் அண்ணி. எனக்கு கொஞ்சம் கதவ திறங்க அண்ணி." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவ அதுக்கப்புறம் உள்ள வந்து கதவ திறந்து வெளிய வருவா. வந்துட்டு, "என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "ரொம்ப நேரம் ஆச்சு அண்ணி. நீங்க உள்ளயே உட்காந்துருக்கீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்காக தான் உங்கள கூப்பிட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவ சொல்லுவா, "நீ என்ன சின்ன குழந்தையா? நான் உள்ள வந்து நான் என்ன ஃபீலிங்ஸ்ல எவ்வளோ கஷ்டத்துல உட்காந்துருக்கேன்னு உனக்கு தெரியாதா? அது உனக்கு புரிஞ்சுக்க தெரியாதா? எப்பவும் உனக்கு உன்னோட இது மட்டும் தான் முக்கியமா? நீ கஷ்டப்பட்டுட்டா உன் பக்கத்துல எல்லாரும் வந்துரணுமா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோ பல்லவா. நான் என்னைய விடு தனியா." அப்படின்னு சொல்லிட்டு கதவ பூட்டிட்டு உள்ள போன உடனே, அப்போ பாண்டிகிட்ட சொல்லுவான் பல்லவன், "என்ன அண்ணி இப்படிலாம் கோவப்பட்டு பேசுது." அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவான். அப்போ அவன் சொல்லுவான், "இல்லடா, கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் எமோஷனலா இருக்காங்கல்ல, அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயா விடுவோம் விடு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவான்.
அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சேரனும் 2 பேரும் வீட்டுக்கு க ஒரே நேரத்தில அப்படியே வருவாங்க. அவங்க அப்பா அப்படியே பார்த்துட்ருப்பாரு. அப்போ அந்த டைமில இவன் பக்கத்தில அப்படியே உட்காந்துருப்பான் இவன் பக்கத்தில. சேரன் பக்கத்தில சோழன். அப்போ பார்த்துட்டே இருக்கும்போது நல்லா எல்லாத்தையும் பண்ணிட்டு திருன்னு முழிக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன் அண்ணன் அப்படியே பார்த்துட்ருப்பான். அதுக்கப்புறம் திரும்பி அவன் அண்ணன் கூப்பிட்டு பார்ப்பான் வரமாட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு சோழன் உள்ள கதவை தட்டுவான். தட்டிட்டு "ஏங்க சோழன் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி "நான் தாங்க வந்திருக்கேன் கொஞ்சம் கதவை திறங்கன்னோடனே" அவள் கதவை திறப்பா. திறந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியை கொண்டுட்டு போவான். தண்ணியை கொண்டுட்டு போனவொடனே அப்படியே கோவத்தில் இருந்துட்டு சொல்லுவா, "இன்னைக்கு ராகவ் என்னெல்லாம் பண்ணிட்டான் தெரியுமான்ட்டு" திரும்ப அவன்கிட்ட ரொம்ப அப்படியே அவனுடைய சோகத்தை எல்லாத்தையும் கொட்டுவா. கொட்டின உடனே அவள் சொல்லுவா, சரிங்க விடுங்க" அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "இல்லைங்க எனக்கு அவன் பண்ண பேச்சுக்கு எனக்கு அப்படியே அவன் என்னமாவது பண்ணணும் போல இருக்குது, ஆனால் ஒன்றும் பண்ண முடியலேன்னு கவலையாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இவன் சொல்லுவான், "அதெல்லாம் நானே பண்ணிட்டேங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க" அப்படிம்பான். "என்னங்க பண்ணிட்டீங்கன்னா?" "இல்லை நான் எல்லாம் பண்ணிட்டேன்னு." புரியலை அப்படின்னோடனே அவன் போயிட்டு வந்ததை சொல்லுவான். அப்போது சொல்லுவா, "என்னங்க இப்படி அடிச்சுட்டு வந்திருக்கீங்க, அப்போது எதுவும் ஆகாதா, போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகாதா?" அப்படின்னோடனே, "இல்லைங்க போலீஸு கம்ப்ளைண்ட்லாம் ஆகாது, அந்த அளவுக்கு எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன் நான்" அப்படின்னோடனே, "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு சொல்லுவா, நல்ல இது இப்போ தாங்க எனக்கு நிம்மதியாக இருக்குது, ரத்தம் வர வரைக்கும் நல்லா அடிச்சிட்டிங்களான்னொன்னே, "ஆமாம்" அப்படின்னோடனே, "இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது" அப்படின்னு சொன்னோடனே இவன் ஹாப்பி ஆயிடுவான். நிம்மதியாக இருக்குது, காலையில் அவன் பண்ண டார்ச்சருக்கு எனக்கு இவன் இப்போ வாங்கின இதுக்கு ஒன்றும் பண்ண முடியலையேன்னு யோசித்தேன், அதுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க, இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஹாப்பியாக இருப்பாள். அப்போது இவன் மனசுக்குள்ளே நினைப்பான், சரி அப்பா நம்ம இன்னைக்கு இவளை சமாதானப்படுத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஹாப்பியாக இருப்பான். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.